கொரோனா இல்லை, பெருமழை இல்லை, புயல் இல்லை, வறட்சி இல்லை, தமிழகத்தில் எந்தவிதமான வளர்ச்சியும் இல்லை. ஆனால் கடன் மட்டும் ஏகத்திற்கும் வாங்கி தமிழக மக்களின் தலையில் மிளகாய் அரைத்திருக்கிறது திமுக. கடந்த 2 வருடங்களுக்கு முன் பொருளாதார நெருக்கடியில் சிக்கிய இலங்கையில் மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. இன்னும் சில மாதங்கள் திமுக ஆட்சி நடத்தினாலே அப்படி ஒரு நிலை தமிழகத்தில் அரங்கேறிவிடும் என எச்சரிக்கின்றனர் பொருளாதார நிபுணர்கள். ஒரு மாநிலம் கடன் வாங்கினால் அது மக்கள் நல திட்டங்களுக்காக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தாமல் கடன் மேல் கடன் வாங்கி இன்று தமிழகத்தின் கடன் சுமை 10 லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளது. இந்த நிலைக்கு முக்கிய காரணமாக திமுக அரசின் பெண்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை, இலவச பேருந்து பயணம், பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் போன்றவை சொல்லப்படுகிறது. இந்த திட்டங்கள் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்காத போதிலும் இதனால் ஏற்படும் கடன் சுமை வரிகள் மூலமாகவும் பொருட்களின் விலையேற்றம் மூலமாகவும் அனைவரின் தலையிலும் கடன் சுமையாக மாறிவிடும் என எச்சரிக்கின்றனர் பொருளாதார வல்லுநர்கள். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, ஆண்களுக்கும் இலவச பயணம் என அறிவித்துள்ளார்களே, அதை எப்படி நிறைவேற்றுவார்கள் என்ற கேள்வியும் எழலாம். ஆனால் இவற்றை அதிமுக அரசால் திறம்பட கையாள முடியும் என வல்லுநர்கள் கூறுகின்றனர். காரணம், கடந்த 70 ஆண்டுகால தமிழக அரசியல் வரலாற்றில் தமிழகத்தின் மொத்த கடன் 4.5 லட்சம் கோடி ரூபாய்தான். இத்தனைக்கும் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் ஏராளம். மதிய உணவை சத்துணவாக்கியது, லேப்டாப் வழங்கியது, தாலிக்கு தங்கம், திருமண உதவித்தொகை, கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, கல்வி கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, முதியோர் உதவித்தொகை, அம்மா உணவகம், இலவச குடிநீர், இப்படி எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றிய போதும் விலைவாசி, மாநிலத்தின் நிதி சுமை என அனைத்தையும் கட்டுப்பாட்டுடன் மிக திறம்பட கையாண்டார்கள். ஆனால் இன்று திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 5 ஆண்டுகளில் மேற்கொண்டு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்கி 5 வருடத்தில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழகத்தின் கடன் சுமையை 10 லட்சம் கோடி வரை கொண்டு சென்றுள்ளது. அனைத்து வரிகளையும் உயர்த்திவிட்டது, கடனும் வாங்கிவிட்டார்கள். மாநிலத்தின் வருவாயும் அதிகரித்துள்ளது. ஆனால் மக்கள் நலத்திட்டங்கள் மட்டும் நிறைவேற்றப்படவில்லை. நிறைவேற்றப்பட்ட திட்டங்களும் முழுமையாக அனைவருக்கும் பலன் அளிக்கவில்லை. மழைநீர் வடிகால் பணிக்கான 4000 கோடி, டாஸ்மாகில் 50,000 கோடி, பத்திரப்பதிவுத் துறையில் 20,000 கோடி, நெடுஞ்சாலைத்துறையில் 20,000 கோடி, நீர் ஆதாரத்துறையில் 17,000 கோடி, தொழில்துறையில் 8,000 கோடி, பள்ளி கல்வித்துறையில் 5,000 கோடி, வேளாண்மை துறையில் 5,000 கோடி, இப்படி பல துறைகளில் பல ஆயிரம் கோடிகளில் ஊழல் மட்டும்தான் செய்துள்ளது திமுக. மொத்தத்தில் தமிழ்நாடு இன்று 3 முக்கிய சவால்களை எதிர்கொண்டுள்ளது. அதிகரித்துள்ள கடன் சுமை, மாநிலத்தின் வளர்ச்சியில் ஏற்பட்டுள்ள மந்த நிலை மற்றும் கொள்கையில் தெளிவின்மை ஆகியவை தமிழகத்தை மிக மோசமான நிலைக்கு தள்ளியுள்ளது. மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் நிதி ஒழுங்கு இடையே சமநிலையை ஏற்படுத்தாதவரை மாநிலத்தின் நீண்டகால வளர்ச்சி பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இது வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வரும் அரசுக்கு மிக பெரும் சவாலாக இருக்கும். நிர்வாகத்திறமையற்ற பொம்மை முதல்வர் ஸ்டாலின் 5 ஆண்டுகால ஆட்சியில் மக்களை முக்காடு போட வைத்துள்ள நிலையில் திவாலாகி இருக்கும் தமிழகம் இலங்கை போன்று மாறாமல் இருக்க சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை